Let we see about instructions for making decisions. So decision எதுக்காண்டி எடுக்கணும்னா with respect to the branching statement. ஸோ எதெல்லாம் branching statement அப்படின்னு பார்த்தீங்கன்னா if then else statement and while loop statement இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா branching கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து இது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும்னா பிஇக்யூ அண்ட் பிஎன்இ அப்படின்ற ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னது பிஇக்யூன்னு என்னது பிரான்ச் ஆன் ஈக்குவல், பிஎன்இன்னு பிரான்ச் ஆன் நாட் ஈக்குவல். ஸோ இது வந்து என்னது R1 R2 L1 இது மூணு என்னது 3 ஆப்பரன்ஸ். ஓகேவா, 3 ஆப்பரன்ஸ் இருக்கனால இது வந்து 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மீனிங் என்னென்னா பிரான்ச் ஆன் ஈக்குவல். ஸோ எப்போ பிரான்ச் பண்ணணும்? ஈக்குவல் கண்டிஷனில். எது ஈக்குவல் கண்டிஷனாக இருக்கும்போது R1 இஸ் ஈக்குவல் டு R2 மீன்ஸ் R1 இஸ் ஈக்குவல் டு R2 மீன்ஸ் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பிரான்ச் டு தி L1, அதாவது யூ ஹாவ் டு ஜம்ப் டு த லொக்கேஷன் 1. இது வந்து எப்போ பிரான்ச் ஆகணும்? நாட் ஈக்குவல். R1 நாட் ஈக்குவல் டு R2 மீன்ஸ் யூ ஹாவ் டு ஜம்ப் டு த லொக்கேஷன் L1. அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது இஃப் I ஈக்குவல் டு J F ஈக்குவல் டு G ப்ளஸ் H இஃப் த கண்டிஷன் ட்ரூ, அதாவது ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எஃபோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் அடிஷன் ஆஃப் G அண்ட் H. இல்லை சப்போஸ் ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ ஈக்குவலாக இல்லைன்னா எல்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட் வந்து என்ன பண்ண போகுது? எஃப் ஈக்குவல் டு G மைனஸ் H, அதாவது கண்டிஷன் ஃபெயில்ஸ். அதாவது I நாட் ஈக்குவல் டு J மீன்ஸ் எஃப் இஸ் கால்குலேட்டட் பை சப்ட்ராக்ஷன் ஆஃப் G அண்ட் H, அதாவது ஃப்ரம் G என்ன பண்ண போகிறீங்க? H கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்போ ஜம்ப் பண்ணணும்? இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஜம்ப் டு த லொக்கேஷன்ஸ். அப்போ யூ ஹாவ் டு யூஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரான்ச் ஆன் நாட் ஈக்குவல். ஈக்குவல்னால் நார்மல் ஃப்ளோ, நாட் ஈக்குவல்னால் ஜம்ப் பண்ணணும். ஸோ இது பிரான்ச்சிங் கண்டிஷன் இப்போ வந்து பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் கேஸில் மட்டும் தான் என்ன பண்ணும்? இது பிரான்ச் பண்ணும், அதாவது ஜம்ப் பண்ணும். அப்போ இஃப் ஐனா என்னது? ஐன்ற வேரியபிளுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்? $S3 ரெஜிஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஜேன்றதுக்கு S4, எஃப்க்கு S0, ஜிக்கு S1, ஹச்சுக்கு S2. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ ஈக்குவலாக இல்லைன்னா ஐ ஆம் கோயிங் டு ஜம்ப் டு த லொக்கேஷன் எல்ஸ் பார்ட். ஓகே, அப்போ ஐக்கு பதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? S3, ஜேக்கு பதில் என்னது? S4. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னா ஸோ பிஎன்இ S3, S4 நாட் ஈக்குவல்னா எதுக்கு போகணும்? இட் இஸ் கோயிங் டு ஜம்ப் டு தி எல்ஸ் பார்ட். ஸோ எல்ஸுன்ற லேபிள் எங்கே இருக்குதோ அங்கே மூவ் ஆகணும். அப்போ எல்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, அப்போ எல்ஸோட லேபிளில் என்ன இருக்கணும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஜியையும் ஜியிலேருந்து ஹச்சை மைனஸ் பண்ணணும். அப்போ யூ ஆர் கோயிங் டு யூஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் சப். ஜியோடைய ரெஜிஸ்டர் என்னது? S1, ஹச்சோட ரெஜிஸ்டர் என்னது? S2. அப்போ S1 S2ன்றது சோர்ஸ் ரெண்டுமே சோர்ஸ். டெஸ்டினேஷன் என்னது? எஃப் வந்து என்னது? S0. அப்போ த ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட் ஷுட் பி த டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட். therefore S0, S1, S2 இது ரெண்டும் சோர்ஸ், இது வந்து டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன் என்னது? எஃப். ஓகே, அப்போ எஃப்ன்றது S0. ஓகே, ஜி அண்ட் ஹச்ன்றது சோர்ஸ். ஸோ ஜி இஸ் நத்திங் பட் S1, ஹச் இஸ் நத்திங் பட் S2. ஸோ இப்போ சப்போஸ் கண்டிஷன் வந்து branch not equal இல்லைன்னு அர்த்தம். if it is equal na you have to perform addition operation S0, S1, S2 the same. Okay, you have to repeat here, and after performing the addition operation you have to jump to the exit. This is the line you have to jump if the condition is true. அப்போ என்ன பண்ணணும்? jump to exit. exitன்றது என்னது? after the else statement. Okay, that's all about the decision making statement. Thank you.